உலகெங்கிலும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த காணொலியில் வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனிப்பயிற்சி வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனிப்பயிற்சியாக இருக்குது. ஸோ இது திரும்ப சொல்கிறேன், வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலான பயிற்சி 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவது அப்படின்றது எல்லாம் தெரிஞ்சது தான். ஸோ அந்த வகையில் கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனி பயிற்சியாக இருக்கிறாரு. அந்த நாளில் பார்த்திங்கன்னா திருக்கோயிலெலாம் இதை ஃபாலோ பண்ணி தான் இந்த சனிப்பயிற்சி பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனுடைய பலன்கள் சனிப்பயிற்சியாகி ஒவ்வொரு ராசிக்கும் அவர் மீன ராசிக்கு போகிறார். அங்கேருந்து மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்றத பார்க்க போகிறோம். சனி எல்லாத்துக்குமே நல்ல அறிமுகமான ஒரு கிரகம் தான். சனியை பற்றி நம்ம சிறப்பாக எடுத்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு வேண்டியதில்லை, எல்லாருமே நிறையா தெரிஞ்சு வச்சுருப்பீங்கன்றதை தாண்டி சனியை பார்த்து பயந்துட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த பயத்தெல்லாம் போக்கக்கூடிய விதமாக தான் இந்த பலன்கள் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்லது சொல்லணுன்றது மட்டும் இல்லாமல் எப்படி எந்தெந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும், எந்த விஷயங்கள் நம்ம தவிர்த்துக்கிறதுனால வாழ்க்கையில் நம்ம நிம்மதியாக பயணிக்க முடியும், இந்த சனிப்பயிற்சியை நம்ம ஆதாயமாக பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றதெல்லாம் நான் பார்க்க போகிறோம், சொல்ல போகிறேன். தொடர்ந்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரிஷபராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே இவங்களை கடின உழைப்புக்கு பெயர் போனவங்க. அது போக நம்ம முக்கியமாக இந்த மையலகன் கார்த்திக் நடித்த அரவிந்த் சாமி நடித்த படம் வந்துச்சு இல்லையா, அதில் வரக்கூடிய மையலகன் அப்படின்னு நான் யாரை பார்ப்பேன் அப்படின்னா இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க தான் பார்ப்பேன். அவங்க தான் பிரதிபலன் பாராமல் தன்னை சார்ந்தவங்களுக்காக உதவ முதல் ஆளாக நிற்கக்கூடியவங்க யாருன்னா இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான். இவ்வளோ சிறப்பு பண்புகள் கொண்ட இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய தொழில் ஸ்தானத்து அதிபதியாக சனி பகவான் தான் வருவார். ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்துக்கும் அவர் தான் சனி தான் அதிபதி. ஸோ இந்த அமைப்பில் வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தொழில் ஸ்தான அதிபதியாக வரதுனாலேயே பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் கடின உழைப்புக்கு பெயர் போனவங்க. தனக்கு வேண்டியவங்க நண்பர்கள் உறவுகள் யாராக இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் தம்பி இந்த மாலையத்துக்கு அந்த பக்கம் நாய்த்தி வைங்க அப்படின்னா கூட ஏன் எதுக்குன்னு கேட்காம அப்படியே அவங்களுக்காக நான் செய்கிறேன்னு இறங்கிடுவாங்க. ஸோ இது அந்தளவுக்கு உழைப்பு மேலே ஒரு ஆர்வம் கொண்டவங்க. அதாவது உழைப்புன்றதை தாண்டி அடுத்தவங்களுக்கு நம்ம ஏதாவது நம்மளை எதிர்பார்த்து ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் செய்யணும், மறுக்கிறதுக்கு மனசு வராத இயல்பு நம்ம ரிஷபராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே உண்டு. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு பிரச்சனையே அதுதான். இந்த உழைப்பெல்லாம் அவங்க வெளியிடங்களில் வெளியூர் நபர்களுக்கெல்லாம் கொடுக்கறதுனால தன்னோட சொந்த குடும்பத்தையும் தனக்குமே அவங்களுக்கான நலன்களை பார்த்துக்க மாட்டாங்க. இதனால் அவரோட குடும்பம் சார்ந்த அதாவது மனைவி குழந்தைங்களுக்குலாம் ஒரு மேலே பெரிய வருத்தமே இருக்கும். ஒருவேளை பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கும் அதே தான். ரிஷபராசியில் பிறந்த பெண்களுமே அப்படி தான். தன்னோட குடும்பம்ன்றது கணவன் குழந்தைகள் அப்படின்றது தான். அதை தாண்டி இவங்க சொந்த பந்தங்களுக்காக முதன்மையாக ஓடி போய் நின்று வேலை உதவிகள் செய்கிறது, சுபகாரியங்களை முன்னாடி நடத்துறது, அப்படி இழுத்து போட்டு வேலையில் செய்யக்கூடியவங்களாக இருந்துகிட்ருக்காங்க. அதனால் இந்த ரிஷபராசிகள் நான் சொல்கிற ஒரு அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தையும் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துக்கங்க அப்படின்றது தான். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க வரக்கூடிய இந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பயிற்சி நடக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்துட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தில் இருந்துகிட்டு இருந்தார். இருந்தாலும் கூட அவர் சொந்த இடத்துல இருந்தால் கூட நிறைய மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், வேலையை விட்டு விலகிறது, புது வேலைக்கு தேடி டயர்டாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்திருக்கும். இதெல்லாம் நடந்தாலும் இனி அவர் எங்கே வரப்போகிறாருன்னா ராசிக்கு லாபஸ்தானமான சுபகிரகத்துடைய வீடான மீன ராசிக்கு வரப்போகிறார். சுபகிரகம்ன்றது முழு சுபகிரகம்ன்றது பார்த்திங்கன்னா வியாழன். அவருடைய வீட்டுக்கு சனி வரப்போகிறார். அந்த இடம் மீன ராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம். ஸோ லாபஸ்தானத்தில் சனி பகவான் 11ஆம் இடத்து சனி கனியை போல் இனிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கண்டிப்பான முறையில் ஒரு துளி துயரத்தை கூட கோச்சார அடிப்படையில் வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு செய்ய மாட்டார் அப்படின்றது நம்ம அடித்து சொல்லலாம். இது என்ன ஒரு ரீசன் கேட்டிங்கன்னா 3, 6, 11 இந்த ஸ்தானங்கள் பார்த்திங்கன்னா உபஜய ராசின்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில். அதாவது நம்மளோட வெற்றிக்கு உதவக்கூடிய ஸ்தானங்கள். இந்த ஸ்தானத்தில் அசுபர்களான சனி மட்டும் இல்லை, ராகு, சூரியன், செவ்வாய் இவங்களாம் இருந்தாலும் நல்ல பலன்கள்லாம் செய்வாங்க. அதாவது நம்ம எடுக்கிற செயல்களுக்கு வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்றதான் உபஜய ராசி அப்படின்றதுக்கான அர்த்தம் அதுதான். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்தானத்துக்கு சனி பகவான் வரப்போகிறார். அவர் யார்? உங்களுடைய பாகியஸ்தானத்துக்கும் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்களுக்கும் தொழிலுக்கும் அதிபதியாக அவர் 11ஆம் இடத்துக்கு வர்றது முதல் தரமான தர்ம கர்மாதிபதி யோகம். கோச்சார அடிப்படையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படக்கூடிய காலமாக இந்த மார்ச் 6ஆம் தேதிக்கு மேலே 2.5 ஆண்டுகள் இருக்குது. இதிலும் சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா சனி 11ல் இருக்கிறதே ஒரு சிறந்த யோகம்தான். ஸோ அந்த வகையில் அவருக்கு இன்னும் பலம் கொடுக்குற மாதிரி பார்த்திங்கன்னா முழு சுபகிரகமான உங்களுடைய ராசிநாதனும் சுபகிரகம் தான் சுக்கிரன். அதே போல் இன்னொரு சுபகிரகமான இன்னொரு குருவான வியாழன் அவருடைய நிலையும் ரொம்ப சிறப்பாக இருந்துகிட்ருக்கு உங்களுக்கு இந்த ஆண்டு முழுதும். குரு இப்போ உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்துகிட்ருக்காரு. அவர் மே 26ஆம் தேதி பயிற்சியாகி கடகராசிக்கு வந்துடுவார்.
கடகராசி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம், உங்களுடைய முயற்சி, ஆசைகள், விருப்பங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம். ஸோ அந்த இடத்துக்கு ஒரு சுபகிரகம் வரும்போது வந்து உங்களுடைய நல்ல ஆசைகள் எல்லாமே வந்து நல்ல விருப்பங்கள் எல்லாமே நல்ல முயற்சிகள் எல்லாமே கண்டிப்பான முறையில் 100% வெற்றியாகும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் அங்கே கடக ராசியில் குரு வந்து முழு பலம் பெறக்கூடிய ராசியும் கூட. ஸோ இந்த நிலையில் வந்து குரு முழு பலம் பெற்ற குரு தன்னுடைய 9ஆம் பார்வையை எங்கே கொடுக்குறாருன்னா சனி மேலே கொடுக்குறாரு. அதாவது உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்தில் உங்களுக்கு நன்மை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பொன்னான காலமாக இருக்கும். ராஜயோகம், குபேர யோகங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து ஜோதிட அடிப்படையில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்குது. இது வந்து உங்களை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் கிடையாது. கோச்சார அடிப்படையில் கிரகங்கள் இந்த நிலையில் இருந்தால் இந்த பலன்களை செய்யும் அப்படின்றது உண்மை. ஸோ அதனால் வந்து நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. நிச்சயமாக வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பான யோக பலனை கொடுக்கும். சனியுடைய நிலையாகட்டும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம். மனசில் பட்டதை தைரியமாக செஞ்சு முன்னே எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. லைஃப்பில் மேலே மேலே வந்துகிட்டே இருப்பீங்கன்ற நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சனி மற்றும் குருவுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்ற பலன்களை பார்த்துட்டு இருந்தோம். அதாவது சனி பயிற்சிக்கு பின்னாடி நம்ம குரு பயிற்சி ஆகிறாரு. நம்ம முக்கியமாக முதல்ல நான் பல இடங்களில் சொல்லிட்டு இருந்த மாதிரி சனி வந்து 30 ஆண்டுகளுக்கு பிறகு தான் ஒரு ராசிக்கு வருவார். அதாவது தன்னோட கால சுழற்சியில் ஒரு ராசிலையும் 2.5 ஆண்டுகள் இருந்து 12 ராசியும் அவர் தாண்டி அவர் இருந்த இடத்துக்கு வரதுக்கு 30 ஆண்டு எடுத்துப்பார். இது வந்து சனியோட நிலை. அதே போல் மே மாதம் 26ஆம் பயிற்சியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருடம் இருப்பார். அவர் திரும்ப மீண்டும் அதே ராசிக்கு வர்றதுக்கு 12 ஆண்டுகள் எடுத்துப்பார். 12 ராசி, ஒரு ராசிக்கு ஒரு வருஷம்னு 12 ராசிக்கு வந்து 12 வருடம் எடுத்து மீண்டும் அந்த இடத்துக்கு வருவார். ஸோ அந்த வகையில் சனி மீனத்துக்கு வரதும் 30 ஆண்டுகள் பிறகு தான் வராரு. அவருக்கு அடுத்து தான் சனிக்கு அப்புறமா குரு வரப்போகிறாருன்னு சொன்னேன் இல்லையா, கடகராசிக்கு. அவரும் வந்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு வராரு. இது ரெண்டுமே மிகப்பெரிய முக்கியமான கிரகங்கள். சனி ஒரு பலம் வாய்ந்த அசுப கிரகம், குரு ஒரு பலம் வாய்ந்த சுப கிரகம். 2 பேரோட நிலைகளை நம்ம முக்கியமாக பார்த்துருக்கோம். இதை தாண்டி ராகுவோடைய நிலை, ராகுவும் வந்து அசுபகிரகங்களில் பலம் வாய்ந்தது. சனியை போலவே வேலை செய்யக்கூடியவர். கேது செவ்வாயை போல் வேலை செய்யக்கூடிய கேது. ஜோதிடத்தில் அப்படி தான் சொல்லுவோம். சனியை போல் ராகு, செவ்வாயை போல் கேதுன்னு சொல்லுவோம். ஸோ என்ன சொல்லணும்னா சனி கொடுக்குற பலன்களை சனியை விட அதிகமாக கொடுக்குறது ராகு, செவ்வாய் கொடுக்குற பலன்களை செவ்வாயை விட அதிகமாக கொடுக்குறது கேது. ஸோ இப்படியான ஆண்டு கிரகங்கள்ன்றது இவங்க தான். ஸோ இவங்களோட நிலையெல்லாம் நல்லா இருக்கிறதுன்றதுனால வந்து இப்போ நம்ம பார்த்த இந்த காணொலியில் நம்ம வந்து சனி மற்றும் குருவை எடுத்து உங்களுக்கான பலன்களை கொடுத்துருக்குறோம். மெயினாக சனி பயிற்சி மார்ச் 6ஆம் தேதி. ஸோ அதை வச்சு நம்ம பலன்கள் பார்த்துருக்குறோம். இதெல்லாம் வந்து தற்கால கிரக நிலைகள் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஒரு தனி மனிதருக்கான பலன் சொல்கிற இடத்துல வந்து இந்த கோச்சார பலன்கள் மட்டும் போதுமானதா அப்படின்னா அதை அப்படி சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆமாம் நம்ம வீடியோவில் நல்லது சொல்லுவாங்க, ஆனால் நிஜத்தில் நம்ம படுற கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியாமலாம் இல்லை. நம்ம உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் ராசியை வச்சு, உங்களுடைய ராசி நட்சத்திரங்களை வச்சு நம்ம சொல்கிற விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்குது. உங்களுடைய ஜனன ஜாதகம், நீங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, உங்கள் லக்னத்துக்கும் உங்கள் ராசிக்கும் என்ன விதமான தொடர்புகள் இருக்குது, உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி, ராகு, குரு, சுக்கிரன், செவ்வாய் ஏனைய கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது தான் உங்களுக்கான ஒரு முழுமையான பலன்களை கொடுக்க முடியும். இப்போ நம்ம கோச்சார அடிப்படையில் உங்கள் ராசிக்கு சொன்னது முழுமையான பலன். இது முழுமையாக கோச்சார பலன்கள்னு எடுத்துக்கோங்க. இதையும் உங்களுடைய ஜனன ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு நடந்துருக்கக்கூடிய தசா புத்திகள், உங்களுடைய லக்னம் இதெல்லாம் இணைச்சி வச்சு சரியான பலன்கள், அப்போ தான் நம்ம துல்லியமான பலன் உங்களுக்கு கொடுக்கவே முடியும். கோச்சார நிலையில் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றதே நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். அதனால் வந்து உங்களுக்கு குழப்பம் வேண்டியதில்லை. என்னடா சொல்கிறாங்க வேறு ஒன்று நடக்குது அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு நீங்கள் யோசிக்காங்க. உங்கள் ஜாதகத்தோடு வந்து டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட ஜோதிடர்கள்ட்ட நீங்கள் கலந்து பேசிக்கிங்க, தப்பு கிடையாது. என்கிட்ட தான் பார்க்கணுன்ற கட்டாயம் கிடையாது. நீங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு மனசு சங்கடமாக படுது, ராசி அடிப்படையில் நல்லா சொன்னாங்க ஆனால் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஜோதிடரை உங்கள் ஜாதகத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள். என்னோட உதவி தேவைப்படுறவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நான் உதவுறதுக்கு தயாராக இருக்கிறேன். அதாவது உங்களுடைய ராசி பலன்கள் எல்லாருமே நல்லா தான் சொல்கிறாங்க. நம்ம சுய ஜாதகத்தில் நிறைய திரும்ப போகிறேன். கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் நல்லா இருக்குது, உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளும் சிக்கல்களும் போராட்டங்களும் இருக்குது அப்படின்னா யோசிக்கவே செய்யாதீங்க. உங்கள் ஜாதகத்தோடு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்லதொரு வழிகாட்டுதல் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம கோச்சார பலன்கள் மட்டும் எடுத்து ராசி அடிப்படையில் சொல்கிற பலன்களை தாண்டி உங்களுடைய சுயஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டையும் கலந்து பார்த்து தான் ஒரு துல்லியமான சரியான பலன்கள் சொல்ல முடியும். உங்கள் எதிர்காலத்துக்கான நல்ல ஒரு வழிகாட்டுதலையும் கொடுக்க முடியும். அதனால் தேவை இருக்கவங்க நிச்சயமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த டிஸ்பிளேல என்னுடைய எண் இருக்குது. நம்ம கண்டிப்பாக பேசுவோம். உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவையும் உங்களுக்கான ஒரு கிளாரிட்டியும் நாங்கள் உறுதியாக கொடுத்துடலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம்.